சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதிய இன்றைய மேட்ச். அதிர்ச்சி ரிசல்ட். திடீரென வெடித்த ருத்ராஜின் உச்சக்கட்ட கோபம். ரசிகர்கள் அதிர்ச்சி. அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான முக்கியமான ஐபிஎல் மேட்ச் இன்றைய தினம் தொடங்கியது. பஞ்சாபில் வைத்து நடைபெற்ற இந்த மேட்சில் டாஸை வென்ற பஞ்சாப் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது. இதனால் பந்து வீச களமிறங்கிய நம்ம சிஎஸ்கே அணி ஆரம்பத்தில் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தனர். அதுவும் பேட்டிங்கிற்கு ஏதுவான இந்த மைதானத்தில் முதல் 85 ரன்களுக்குள்ளாகவே முக்கியமான 5 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது பஞ்சாப் அணி. அந்தளவுக்கு சிஎஸ்கே அணியின் பந்துவீச்சு என்பது மிகவும் துல்லியமாக இருந்தது. இதனால் அப்போதைய சூழலில் பஞ்சாப் அணியின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. கிட்டத்தட்ட இந்த போட்டியில் பஞ்சாப் அணி 150 ரன்களை கடப்பதே ஆச்சரியமாகத்தான் தோன்றியது. ஆனால் அப்போதாங்க நம்ம சிஎஸ்கே அணி முக்கியமான அந்த ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க. ஆமாங்க, என்னதான் ஆரம்பத்தில் பஞ்சாப் அணி பேட்ஸ்மேன்கள் நிறைய விக்கெட்டுகளை இழந்தாலும் 5வது விக்கெட்டுக்கு பிறகு ஜோடி சேர்ந்த சசான் சிங்கும் பிரியான்ஸ் ஆர்யா என்ற பேட்ஸ்மேனும் சேர்ந்து மிரட்டலான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தனர். அதாவது இவர்கள் மிரட்டலான அதிரடியை வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்வதை விட சிஎஸ்கே அணி மிகவும் மோசமான ஃபீல்டிங்கை வெளிப்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமாங்க, முதல் 85 ரன்களுக்கு பிறகு நிறைய கேட்சுகளை சிஎஸ்கே ஃபீல்டர்கள் தவறவிட்டிருந்தனர். விஜய் சங்கர் 2 கேட்சை விட்டாரு, அஸ்வின் 1 கேட்சை விட்டாரு, முகேஷ் சௌத்ரி 1 கேட்சை விட்டாரு. அதை விட மிக முக்கியமான கேட்ச் ஒன்று ரச்சின் ரவீந்திராவும் விட்டுட்டாப்ல. ஆக மொத்தம் தொடர்ச்சியாக நிறைய கேட்சுகளை சிஎஸ்கே அணி ஃபீல்டர்கள் தவறவிட பத்தாக்குறைக்கு ஃபீல்டிங்கிலும் சொதப்பி ஒரு சில பவுண்டரிகளையும் தவறவிட்டிருந்தனர் சிஎஸ்கே ஃபீல்டர்கள். இதனால் 150 ரன்களை எடுக்க முடியாது என்ற நிலையில் இருந்த பஞ்சாப் அணி ஒரு கட்டத்தில் 20 ஓவர்கள் முடிவில் 219 ரன்கள் எடுத்துவிட்டனர். எப்படி 219 ரன்கள்? வழக்கமாக 180 ரன்களை கடந்து எதிரணிகள் எடுத்துவிட்டாலே சிஎஸ்கே அணியின் நிலைமை பிம்பிளிக்கா பிலாப்பிதான். ஆகவே இந்த 219 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய நம்ம சிஎஸ்கே அணி தொடக்கத்தில் சிறப்பாக தொடங்கினாலும் ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ளிட்டோர் ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை இழக்க அப்போவே தெரிஞ்சு போச்சுங்க, இனிமே இந்த மேட்ச்சில் உயிர் இல்லைன்னு. அதுக்கப்புறம் என்னங்க, வழக்கம் போல் நம்ம சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் உருட்டுன்னு உருட்ட, அதுவும் என்னதான் அவ்வப்போது ஒரு சில சிக்ஸர்கள் பவுண்டரிகள் வந்தாலும் சிஎஸ்கே அணியின் ரத்தத்தில் கலந்திருக்கும் அந்த டெஸ்ட் மேட்சின் பழக்கதோஷம் இவர்களை இந்த போட்டியிலும் தோற்க வைத்தது. அவங்க இந்த மேட்சிலும் சிஎஸ்கே அணி தோற்றுவிட்டது. மேலும் இந்த தோல்வி குறித்து பேசிய சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் வழக்கத்தை விட இந்த முறை மிகவும் ஆக்ரோஷமாகவே பதிலளித்தார். சிஎஸ்கே அணி தோற்பதற்கு சிஎஸ்கே அணியின் ஃபீல்டர்கள் தவறவிட்ட 5 கேட்சுகளும் அதனைத் தொடர்ந்து ஒரு சில பவுண்டரிகளும் தான் சிஎஸ்கே அணியின் இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் என்று ஆக்ரோஷமாக பதிலளித்திருந்தார். அதோடு பதிலளித்துவிட்டு செல்லும்போது மைக்கை அதற்கான மேஜையில் வைக்காமல் நடந்து சென்றபடியே அதில் தூக்கி போட்டுவிட்டு மிகவும் டென்ஷனாகவே நடந்து சென்றார் ருத்ராஜ். அந்தளவுக்கு ருத்ராஜிடம் இந்த முறை கோபத்தை பார்க்க முடிந்தது. ஆக மொத்தம் இந்த வருட ஐபிஎல் சீசனை பொறுத்தவரையில் நம்முடைய சிஎஸ்கே அணி பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என அனைத்திலும் மிகவும் மோசமாக செயல்பட்டு வருகிறது. இவை அனைத்தையும் சரி செய்யாவிட்டால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியால் இந்த வருட ஐபிஎல் சீசனில் பிளே ஆஃப் செல்வதை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணியின் இத்தகைய மோசமான பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.